லேசவல் சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் இந்த லேசவல் வந்து ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லேசவல் வந்து இந்த மாதிரி நல்லா கைகளில் வந்து பிசைஞ்சு மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த லேசவல் எடுத்து அதே டம்ளர்லையே 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து இந்த அவல் கூடையே அப்படியே நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமாக பச்சை மிளகாய், கேரட் வந்து கொஞ்சமாக சொரவி இதில் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அவல், அதுக்கப்புறமாக இந்த கேழ்வரகு மாவு கூட நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணது கூட சேர்ந்து பிசைகிறப்ப இதுவே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து இது பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லேசாக தண்ணி தெளித்தா போதும். ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இது அடையாக போட்டு எடுக்கிறப்ப வராது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு இது வந்து அப்படியே வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த மாவு வந்து இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு அந்த கல் சூடான உடனேவே இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு வாழை இலை அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எதுலையாவது வச்சு நம்ம வந்து இந்த மாவு வந்து உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து அப்படியே லேசாக தட்டி இதில் வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஒரு சைடு இது போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எடுத்தால் போதும். அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அவல் சேர்த்து இது செய்கிறப்ப ராகி அடை வந்து காலையில் செஞ்சு ஈவினிங் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சின்ன டம்ளரில் தான் 1 டம்ளர் நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 3 கேழ்வரகு அடை வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தொட்டு சாப்பிட எதுவுமே வேண்டியதில்லை. பச்சை மிளகாயெல்லாம் இதுலேயே நம்ம சேர்த்திருக்கோம். தேங்காய் சட்னி வேணால் இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.